ஹலோ குட்டி பசங்களா, இன்னைக்கு நம்ம கதை பெட்டியில ஒரு சூப்பர் ஹீரோவோட கதையை தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இந்த ஹீரோ கிட்ட ஸ்பைடர்மேன் வலை கிடையாது, அயன்மேன் சூட் கிடையாது. இவர்கிட்ட இருந்தது அன்பு மட்டும்தான். அவர் பேரு தான் அதியமான். அவர் ஒரு ராஜா. அவர் நாட்டுல ஔவையார்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ்னா உயிர். ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்க. ராஜாவுக்கும் பாட்டிக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்கன்னு ராஜா அடிக்கடி போய் பாப்பார். அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ராஜா அதியமான் ஜாலியா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெரிய மலை உச்சியில ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரே ஒரு நெல்லிக்கனி தொங்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது சாதாரண நெல்லிக்கனி கிடையாது, அது ஒரு மேஜிக் நெல்லிக்கனி. அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, ராஜா, இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுறவங்களுக்கு வயசே ஆகாது. அவங்க எப்பவும் ஸ்ட்ராங்கா இளமையா இருப்பாங்க. அவங்களுக்கு சாவே வராது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியா, இது செம மேஜிக் பழமா இருக்கேன்னு நினைச்சார். இப்ப சொல்லுங்க குட்டீஸ், உங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு நீங்களே சாப்பிடுவீங்க தானே? ராஜா நினைச்சிருந்தா அந்த மேஜிக் பழத்தை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ராஜாவாவே இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. அவர் யோசிச்சார், நாம சாப்பிட்டா நமக்கு மட்டும்தான் நல்லது. ஆனா நம்ம ஔவை பாட்டி சாப்பிட்டா அவங்க இன்னும் நிறைய வருஷம் உயிரோட இருப்பாங்க. குட்டி பசங்களுக்கு நிறைய நல்ல கதைகள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க தமிழ் மொழிக்கு ரொம்ப முக்கியம்னு நினைச்சார். பாத்தீங்களா எவ்வளவு நல்ல மனசு அந்த ராஜாவுக்கு. ராஜா அந்த பழத்தை எடுத்துட்டு நேரா ஔவை பாட்டி வீட்டுக்கு ஓடினார். பாட்டி பாட்டி, இந்தாங்க ஒரு நெல்லிக்கனி, இத சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். பாட்டியும், என்ன ராஜா, இது வெறும் நெல்லிக்கனி தானே, சரி கொடுங்க சாப்பிடுறேன்னு அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா சொன்னார், பாட்டி, இது சாதாரண பழம் இல்ல, இத சாப்பிட்ட உங்களுக்கு இனிமே வயசே ஆகாது. நீங்க ரொம்ப வருஷம் எங்க கூட இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னார். பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. ராஜா, நீங்க ஏன் இதை சாப்பிடல? நீங்க தானே இந்த நாட்டுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கு நான் முக்கியம் இல்ல பாட்டி, தமிழும் நீங்களும் தான் முக்கியம். இதை கேட்டுட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜாவை மனசார வாழ்த்துனாங்க. அதனாலதான் இன்னைக்கும் நாம பாட்டியோட ஆத்திசூடி கதைகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜா கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கணும் குட்டீஸ்? நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் போது அதை மத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. ஷேரிங் தான் பெஸ்ட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கதை பெட்டிக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அடுத்த சூப்பர் கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.